சரிகமபா சீனியர் சீசன் 4 நடந்து முடிந்த மணிரத்னத்தின் மௌன ராகங்கள் சுற்றுல வந்துட்டு யாரு சூப்பரா பாடி இருக்கிறாங்க, யாரு நீக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த ரவுண்ட்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த ஒரு ரவுண்ட்ல எல்லாருமே சூப்பரா பாடியிருந்தாங்க. நம்மளுடைய சௌமியா, இந்திரஜித் இவங்களுக்குமே வந்துட்டு கோல்டன் ஷவர் கொடுக்கப்பட்டிருந்தது. ருக்குமணி ருக்குமணி என்ற பாடலுக்காக. அதே மாதிரி நம்மளுடைய சின்ன தாயவள் பாடலுக்காக வந்துட்டு கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தாங்க. கோபிகாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு இதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு ரவுண்ட்ல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அதை தொடர்ந்து நம்மளுடைய அமனை வந்துட்டு கேட்கவே தேவையில்ல, காதல் ரோஜாவே வேற லெவல்ல பாடியிருப்பாரு. இதுக்கு கோல்டன் இல்ல பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாரு நம்மளுடைய அமன். இதை தொடர்ந்து ஜெயபார்கவி, சாரங்கா ரெண்டு பேருமே வந்துட்டு யாரோடைய பாடலுக்காக கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதே போல நம்மளுடைய பொக்கிஷியா வந்துட்டு சந்திரலேகா பாடல் வந்து சூப்பரா பாடியிருப்பாங்க. இதுக்காக கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுமே வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சரத்தும் வந்துட்டு உசிரி பகுதிய சாங் பாடியிருப்பாங்க. ஒரு சின்ன இடத்துல சின்ன தடுமாற்றம் இருந்தாலுமே கூட அந்த பாட்டை மொத்தத்துல பார்க்கும்போது சூப்பரா வேற லெவல்ல பாடியிருப்பாங்க. இவங்களுமே வந்துட்டு இதுக்காக கோல்டன் ஷவர் வாங்கியிருப்பாங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய மேதாவுமே வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட்ல சும்மா செமையா கலக்கி இருக்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி பாடல அவ்வளவு ட்ரெண்டிங்கா சூப்பரா பாடியிருப்பாங்க. இந்த ஒரு பாடலுக்காக இவங்களுமே வந்துட்டு கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நம்மளுடைய வீரபாண்டியுமே வந்துட்டு பூங்காற்றிலே சோங்க அட்டகாசமா பாடி பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாங்க. நடுவர்களே நேர போயிச்சு இவருக்கு அந்த கோல்ட் பேப்பர் எல்லாம் தூவி செமையா விஷ் பண்ணிருப்பாங்க. அங்க இருந்த எல்லாருமே வந்துட்டு அப்படியே நம்மளுடைய வீரபாண்டிய தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இந்த ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு இளையராஜா அவர்களோட இசையில பாடியிருக்கக்கூடிய நம்மளுடைய வீரபாண்டி ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையில அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடலை வேற லெவல்ல பாடியிருக்கிறாரு. இனிமேல் அவர் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்றதுக்காக நாங்களுமே ஆவலா இருக்கோம். அதே போல நம்மளுடைய முகேஷ், ஸ்வேதா ரெண்டு பேருமே வந்துட்டு வேற லெவல்ல கலக்கிருப்பாங்க. வீரபாண்டி கோட்டையிலே பாட்டை வந்துட்டு செம்மையா பாடி இவங்களுமே வந்துட்டு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதே தொடர்ந்து நம்முடைய மகளன் பரிதி வந்துட்டு ஆறு இறைமணிப்பா என்ற சோங்க வந்து சூப்பரா பாடியிருப்பாங்க. இந்த ஒரு பாடலுக்கு இவருக்குமே வந்துட்டு கோல்டன் ஷவர் கிடைக்குது. நம்மளுடைய மகளின் பரிதி தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வாரங்களையும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தொடர்ந்து கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருக்கிறாரு. இந்த பாடல்ல வரக்கூடிய ஸ்வரங்கள் எல்லாம் சூப்பரா பாடி நம்மளுடைய நடுவர்கள்லயே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பரா பாடியிருக்கிறாரு. எல்லாருமே கேட்டிருப்பாங்க நீ எப்படா மூச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சூப்பரா பாடி அசத்திருக்கிறாரு நம்மளுடைய மகளன் பரிதி. தொடர்ந்து நல்ல நல்ல ஹிட்டாவே கொடுத்துட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு கோல்டன் ஷவர் வாங்கி இருக்கிறாங்க. இப்ப வந்துட்டு இந்த வாரத்துல யாரெல்லாம் கோல்டன் ஷவர் வாங்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா சரண்குமார் மற்றும் சித்தன் குணா ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருப்பாங்க. காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள என்ற பாடலை வந்துட்டு சூப்பராகவே பாடியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. அதே போல நம்மளுடைய அருள்மணியுமே வந்துட்டு பாடியிருப்பாங்க சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசை வந்துட்டு இவங்களோட வாய்ஸ்ல கேட்கும்போது அப்படியே வேற லெவல்ல இருந்திருக்கு. உண்மையா கண்ணை மூடி கேட்கும்போது ரியல் ரோஜா மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அழகம் பெருமாள் கூட சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு ரசிச்சு இந்த ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. அதை எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பாடியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல. அதே போல நம்மளுடைய கார்த்திக் வந்துட்டு நல்ல எல்லை பாடல் தான் பாடியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. நம்மளுடைய நடுவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி கத்துக்கிட்டு முன்னேறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாய்ந்தது மேம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஒரு முயற்சியை விட்டுறக்கூடாது, தொடர்ந்து நிறைய ட்ரை பண்ணி மேல வரணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவே நம்மளுடைய கார்த்திக் வந்து இந்த ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு யாரு இந்த சரிகமபா மேடையை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுல வந்துட்டு லோ மார்க்ஸ்ல இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொன்னா விஜய் மற்றும் சித்தன் குணா ரெண்டு பேரையும் தான் வந்துட்டு ஜட்ஜஸ் வந்து கூப்பிடுறாங்க. இதுல யாரு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஒரு நிமிஷத்துல யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீரென வந்துட்டு நம்மளுடைய சித்தன் குணா தான் இந்த ஒரு மேடையை விட்டு போற
போறாரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்துட்டு நிச்சயமா வந்து ஒரு கவலையா இருந்திருக்கும். சூப்பரா பாடக்கூடியவர் தான் நம்மளுடைய சித்தன் குணா. இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட்ல இருந்து இந்த மேடையை விட்டு போறாரு அப்படின்னு நினைக்கும்போது எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. இதுல வந்துட்டு விஜய் வந்து சேஃப் சோனுக்குள்ள போறாங்க. விஜய் வந்துட்டு இதோட 2வது முறையாக இந்த டேஞ்சர் ஜோன்ல வந்திருப்பாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட்ல சித்தன் குணா தான் வந்து இந்த மேடையை விட்டு போயிருந்தாரு. தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் இந்த ஒரு சரிகமபா மேடை நமக்காக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ரவுண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல யாரு நல்லா பாடியிருந்தாங்க? யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சித்தன் குணாவோட எலிமினேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.